ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4th மேட்ச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லலாம். அனந்தராயங்கோட்டை விசஸ் தருமத்துப்பட்டி. இதில் டாஸ் முன்னே தருமத்துப்பட்டி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணிக்காங்க. பேட்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் பெல்பின். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஸ்டார்ட்னா சண்முகம் என்கின்ற கை. ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பவர் பிளே ஒரு ஃபஸ்ட் பால். முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்கே தருமத்துப்பட்டி சைட்லேருந்து பந்து. நல்ல ஒரு ஸ்லோயர் ஃப்ரீக்கிங்க லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடிச்சு சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை இன்சைட் ஆச்சுல போல். இயர்லியாக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சண்முகம் பவர் பிளேயில். நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த தடவை அப் டு அக்கர்ல தெளிவான கனெக்ட் இருக்கு. வந்த முதல் பாலே பிரவீன் பேட்லேருந்து வந்து 4 ரன்களுக்கு. அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஒரு கட்டர் பால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் டேரெக்டாக அந்த விக்கெட்டாக இருந்திருக்கும். நல்ல த்ரோ கூட சிங்கிள் கிடச்சிருக்கு. பந்து அங்கே இருக்கும் ஷேக்ல ஆண்ட்ரியூ நெக்ஸ்ட் ஆன். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க சரியாக நினைக்கல. இன்சைடாக ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். அடாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். மட்டும் இல்லை 7 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம ஒரு விக்கெட் இருந்து சாரி ஒரு ஸ்டார்ட்னா ராக்கெட் ராஜா. இந்த தடவை லோட்டாஸ் ஆகி பண்ணி ஸ்ட்ரெயிட் இருக்காங்க. சான்ஸ் 1 2 ஸ்டாப் ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் ரன்னிங் கிடைக்கும். அடுத்த பந்து இந்த தடவை பேட்ல நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் கீப்பர் விக்கெட். ஏர்லியா ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை டிரைவுக்கு போனாங்க. அவுட் சைட் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பாப்போம். சிங்கிளா எடுக்கப்பட்ட ஒரு ரன். அடுத்த பந்து இந்த தடவை குத்துனல் நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ல டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை டப்பா ஆச்சு மாட்டி இருக்காங்க லீடிங் எட்ஜ்ல. நல்ல டேக்கன் ராக்கெட் ராஜா. பேட்டன் போல் விக்கெட். ஏலியா இந்த ஓவர்ல 2 விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ராக்கெட் ராஜா. வினோத் ஸ்ட்ரைக்ல மெய்டனுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். இந்த ஓவர்ல கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டு கூட ஸ்ட்ரைட்டாவே ஃபீல்டர் அடிக்கப்பட்ட பந்து 1 2 நல்லாவே தடுக்கும் பட்சத்தில் இங்கே சிங்கிளா கிடைக்கும். சிங்கிள். இதுல 11 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து தேர்ட் அவுட் ஷாட் ஆண்ட்ரியூ முதல் பாலே 2 அவுட் ஷாட் பண்ணிருக்காங்க. மட்டும் கட்டுக்கு போனாங்க. இன்சைட் நல்ல ஸ்டாப் கீப்பர் டேரக்டா அந்த விக்கெட் கண்டிப்பா குவிக்கரா எடுத்துந்தா. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் முதல் 6 பந்து லோட்டாஸா கனெக்ட் பண்ணி தரையில தள்ளாங்க. கேப்ல நேர்த்தியான பந்து வீச்சு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பாப்போம். குட் ஃபீல்டிங். நல்ல த்ரோங்க. ரன் அவுட் மாரிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார். விக்கி ஸ்ட்ரைக்ல குவிக்கரா வந்ததால டாட் பாலா மாரி இருக்கு. அப் டாக்கிங்ல அருமையான பந்து. அடுத்த பந்து இந்த தடவை ஹுட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 பந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரை விட்டு கொடுத்தாலும் இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடியல 19 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. லீடிங் ஏச் மாடிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கா நீங்கள் கார்த்தி விக்கெட். இந்த ஓவரில் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஏர்லியா. அடுத்த பந்து இந்த தடவை பெரிய ஸ்தூல போனாங்க. ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக் டாட் பால். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாரும். அடுத்த பந்து இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட் ரீச்சரில் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் நல்ல விக்கெட். பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏர்லியாவே ஆறும். அடுத்த பந்து இந்த தடவை குத்துனதும் நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பால். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் அருண். ஓவர் ஆனால் சான்ஸ் ஃபார் மெயின்டைன் ஆன் பார்ப்போம். அவுட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் திஸ் ஓவர் ஆனால் சான்ஸ் ஃபார் மெயின்டைன் ஆன் பார்ப்போம். இந்த தடவை அவுட் சைட் ஆச் அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி ரன்னும் போயிருக்கு. மெய்டன் மிஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் 2 ரன் கிடச்சிருக்கு. ஈஸி டூ. இந்த ஓவராக 2 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க. 6 நல்லா சிந்த ரெண்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 21 ஆடிக்கான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா சூர்யா முதல் பாலே இங்கே விக்கெட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ரன் அவுட் ப்ளஸ் 1 ரன். கணேசன் ஸ்ட்ரைக்கில் வந்த முதல் பாலே பாயிண்ட் திசையில் ஒரு கட்டு ஸ்ட்ரைட் அவே த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோவும் கூட ஃபீல்டரிங் ஸ்டார்ட் ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுலர் எடுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எடுத்துருக்காங்க. இங்கே 6 விக்கெட். அடுத்த பந்து இந்த தடவை ப்ரீ ஷாட்டுக்கு போனாங்க. கேப்லையும் பிளேஸ் ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி ஓவர். இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டாவே த பாடி அட்டாக் நல்ல ஸ்டாப் கூட அங்கே ரன் அவுட் மாதிரி நினைக்கிறேன். பெஸ்ட் கால் பந்து இந்த தடவை அடைச்சு போட்ட பந்து ஒய்டு நினைக்கிறேன்.
அம்பேர் கால் விக்கெட் விக்கெட் லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க தருமத்துப்பட்டி. 28 அடிக்காங்க 29 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க தருமத்துப்பட்டி. 29 அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சண்முகம் என்கின்ற கை மற்றும் நான் சைக்கிள் லீ ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே உடச்சு போட்ட பந்து ஓய் அதனால டாட் பாலாக மாதிரி டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி கரெக்டாகவே பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் லெக் சைடில் பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ கை பேட்ல இருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு. அடுத்த பந்து 5 தடவை டிரைவுக்கு போனாங்க. பார்ப்போம் சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து ஸ்டிக்கிங் இல்லை லியோ கட்டுக்கு போனாங்க. அவுட் சைடே சரியான சான்ஸ் ஒரு கேட்ச் எடுக்க முடியலாலும் நல்ல ஸ்டாப்பிங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து இந்த தடவை டிரைவுக்கு தான் போனாங்க. தண்ணியோட தடவை கேப்பில் நல்ல ஸ்டாப் ரன்னிங் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளாக புஷ் பண்ணுறாங்க. டிஃபரெண்ட் மைண்ட் செட்டில் ஒரு 2 பேருமே உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பவுலர் ஓவர் பவர் பிளேல 7 ரன் அடிக்காங்க. தருமத்துப்பட்டி எந்த ஒரு விக்கெட் இழக்காம ஸ்டார்ட்னா பிரவீன் முதல் பாலே டாஸ் பாலை கரெக்டாக தரையோட தரையாக தள்ளினாங்க. டிஃபெண்டுக்கு தான் போவாங்க அதிகமாக இங்கே. அடுத்த பந்து இந்த தடவை டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. அகைன் பேக் டு பேக் டிஃபெண்டுக்கு தான் போயிருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுமே பேக் டு பேக். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி தலையை மடிச்சு கீழே தள்ளாங்க. நல்லா ஃபீல்டுன்னு பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் சின்ன தப்பு போனால் 2-3 கூட மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஈஸி டூ. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அகைன் கேப்பில் பார்த்து தள்ளாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் கூட ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் ரன்னிங் பார்ப்போம். ஓவர் த்ரோ மாறி இருக்கு. கண்டிப்பாக 2 மாற்றிடுவாங்க. 2 மாற்றிட்டாங்க. ஈஸி டூ. சின்ன தப்பு பண்ணாலும் இப்போ தான் சொன்னேன் 2 மாற்றிடுவாங்கன்னு மாற்றிருக்காங்க. அடுத்த பந்து ஏறி கமிட்டாகி நின்று பேட்டில் ஏஜிருக்கு. ஹார்ட் லக் இங்கே சண்முகம் விக்கெட். நல்லா அடிக்கணும் சண்முகம். இப்போ ஆட்டம் ஆண்ட்ரிவ் பிரவீன் டூ ஆண்ட்ரிவ் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. தலையோட கேப்டராகவே போயிருக்கு. இது ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு கண்டிப்பாக 2 மாதிரி நினைக்கிறேன். ஈஸி டூ. 3 ரன் பண்ணிருக்காங்க. த்ரோ ஓடி இருக்காங்க. ரன்னிங் 3 2 ஓவர் முடிவில் 16 ஆடி இருக்காங்க தருமத்துப்பட்டி. தேர்ட் ஓவர் ஷாட்னா வினோத் ஏரி கமிட்டாகி பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. பேட் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் சூர்யா பேட் முதல் 6 இந்த மைதானத்தில் ஆண்ட்ரூ அடிக்கும். சாரி சூர்யான்ற ஆண்ட்ரிவ். அடுத்த பந்து அகைன் ஏரி கமிட்டாகி பட்டார்னு ஒரு ஷாட் பேக் டு பேக் 2 6 பண்ணிருக்காங்க. கன்சிக்யூட்டிவா இங்க ஆண்ட்ரிவ். ஆனா சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் பார்ப்போம். அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாகல்ல ஃப்ளாட்டாவே போயிருக்கு. இந்த இன்னைக்கு டோர்னமெண்ட்ல வர முதல் ஹேட்ரிக் போ 6 பண்ணிருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க தருமத்துப்பட்டி. வெல் பிளேட் பை மில்லியனம்